26ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வராங்க டிவிக்கில் விஜய். ஸோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது வந்தால் நல்லா இருக்கும்? தளபதி வந்தால் நல்லா இருக்கும் bro. அவர் வந்து மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுவார். அதனால் தளபதி நிறைய விஷயம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. 26ல் வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் திமுக கட்சி வந்து அவ்வளோவா சரியாக பண்ணுறதில்ல எதுவும். ஆக்சுவலி இப்போது சேஞ்ச் என்னன்னா, இப்போது விஜய் வர்றாரு புது கட்சி வச்சு. அவன் எவன் கூட சேராருன்னு தெரியல. ஆனால் ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் பிளேஸ் த மேஜர் ரோல் ஆஸ் எ கிங் மேக்கர். ஐ டோன்ட் சே இட் கிங் இல்லை, கிங் மேக்கராக இது பண்ணி தே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஐ திங்க் ஸோ. அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், சேஞ்ச் எப்போ இங்கே தமிழ்நாட்டில் எப்போ பார்த்துட்டுலாம் கூட எப்போவுமே 5 years சேஞ்ச் இருக்கிட்டே வரும். அப்போ தான் ப்ரோக்ரஸ் இங்கே. I hope that there's a change in the government that will be very. எதனால ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? திமுக எந்த விஷயத்தை தவற விடுறாங்க? எல்லா விஷயத்துலேயே தவற விட்றாங்க ப்ரோ. இந்த மாதிரி விஜய் வந்தால் என்ன மாதிரி விஷயம் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்? அவர் செய்கிறத செய்யட்டும், நான் கூட நிற்போம். விஜய் ஃபேனா நீங்கள்? ஓகே. எப்படி ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது? அதாவது இத்தனை வருஷத்தில் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நல்லது என்ன? இப்போ கூட ரீசெண்டாக இந்த இது 12th பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறாங்க. கல்விக்கு நிறைய உதவி. ஆட்சியை பிடிச்சிடுவாரா கன்ஃபார்மாக? இந்த வருஷம் என்னன்னா 4 வருஷம் கழிச்சு. ஆனால் விடாமல் யோசிச்சிருக்கு. 26ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வராங்க டிவிக்கில் விஜய். ஸோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? எதனால் அப்படின்னா இப்போ எல்லாமே மாறி டிஎம்கே தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக மாற்றம் வர மாதிரி தெரியல. அதனால் ஒரு புதுமுக ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் விஜயகாந்தையே தவற விட்டோம். ஸோ அதே வாய்ப்பு வந்து விஜய்க்கு தவற விடக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் தெரியல. ஸோ யோசித்து சிந்திச்சு போடணும் அப்படின்ற மாதிரி என்னோட இதுவாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன சேஞ்சஸ் வந்து விஜய் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும். நிறைய விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணி எல்லாம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவர் என்ன நினைக்கிறார், அவர் வந்தால் தான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். 26ல் ஆட்சியை பிடிப்பார்னு நினைக்கிறீங்களாண்ணா? இப்போதைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே மக்கள் ஒன்று கூடனா கண்டிப்பாக பிடிக்க முடியும்.